ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம் ஜெஸ்ட்டுக்கெலாம் நம்ம எக்ஸாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சயின்டிஸ்ட் போஸ்ட்டில் நம்ம கேட்கக்கூடிய பார்ட் பியில் கேட்கக்கூடிய ரீசனிங் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்குன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து வெர்பல் ரீசனிங், ரெண்டாவது வந்து லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங், நான் வெர்பல், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங். சரிங்களா? இந்த 4 செக்ஷனில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். நாம் வந்து இஸ்ரோ எக்ஸாமுக்கும் நீங்கள் டிஆர்டிஓ எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது சச் லைக் சயின்டிஸ்ட் எஸ்சி போஸ்ட் அண்டு டிஆர்டிஓ செப்டம் போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அனலிட்டிக்கல் ரீசனிங்கும் நான் வெர்பல் அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்கும் இந்த 2 டாப்பிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போது வெர்பல் ரீசனிங்னா என்ன, நான் வெர்பல் ரீசனிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? வெர்பல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சர்டைன் லாஜிக்கல் வந்து லிட்ரேச்சர் ஓரியன்டாக இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாகவே இருக்கும். ஒரு லெட்டரை வச்சு சொல்கிறது, ஒரு ஆல்பபெட்டிக் ஒரு சிம்பிள்ஸை வச்சு சொல்கிறது, ஒரு நேமை வச்சு சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி நான் வெர்பல்னால் எந்த ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவும் இருக்காது. பட் ஆனால் ஏதோ ஒரு சிம்பிள்ஸை வச்சியோ இல்லை ஒரு டைரக்ஷனை ஏதோ ஒன்று ஒரு உயிரற்ற பொருளை வச்சு சொல்லக்கூடியது நான் வெர்பல் ரீசனிங். வெர்பல்னால் உயிர் உள்ள பொருளை வச்சு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வெர்பல் ரீசனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் ஷிஃப்டிங்காக இருக்கும். அந்த ஏபிசிடி 26 எழுத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அந்த லெட்டர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சிம்பிள் பேஸ்டு கோடிங்காக இருக்கும். சரிங்களா? சிம்பிள் பேஸ்டு கோடிங்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏக்கு வந்து 1 இல்லை பிக்கு வந்து 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சிம்பிள்ஸ் லைக் த சிம்பிள்ஸ் வந்து ட்ரையாங்கிள், சர்க்கிள், பென்டாகன், ஸ்கொயர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு போடுறது. நியூமெரிக்கல் கோட் ஆஸ் யூஷுவலாக ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 இந்த மாதிரி கொடுத்து போடுறது தான் வந்து அந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கில் வந்து மேஜராக இருக்கும். அடுத்து வந்து பிளட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஃபேமிலி ட்ரீ ட்ராவ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம ரத்த வகையை கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஏ பி இன்னாரு, அப்புறமா சி டியும் இன்னாருடைய சன்னு, இன்னாருடைய ஒய்ஃபாக இருக்காங்க. இந்த ஒய்ஃபுக்கு இன்னார் வந்து என்ன ரிலேஷன்ஸ்ன்றது கேட்பாங்க. சரிங்களா? அதுதான் ஃபேமிலி ட்ரீ பசில்ஸ் அண்டு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபிகேஷன் தான். இதுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக ஃபேமிலி ட்ரீயை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். நான் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து டைரக்ஷன் சென்ஸ். ஓகேங்களா? டைரக்ஷன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஈஸ்ட் ஃபேஸு பார்த்துட்டு இருக்க ஒரு வீட்டில் இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு 2 கிலோமீட்டர் போகிறீங்க. அடுத்து வந்து நார்த் டைரக்ஷனில் ஒரு 2 கிலோமீட்டர் போகிறீங்க. போயிட்டு அந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டை வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் பார்ப்பீங்க, அந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும், அதை பற்றி கண்டுபிடிக்கிறது தான் வந்து டைரக்ஷன் சென்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து அனாலஜின்றது வந்து செமெட்டிக், சிம்பாலிக் அண்ட் ஃபிகர் அனாலஜிகள். ரெண்டுமே இருக்கும். அது வந்து எழுத்துப்பூர்வமாகவும் கொடுப்பாங்க, இல்லைனா சிம்பிள்ஸ் மூலமாகவும் கொடுப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு பிக்சரை கொடுத்து அதோட ரிலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கேலக்ஸி கொடுக்கலாம், ஃபோர்ஸுன்றது அந்த ஆக்ஷனை கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுற மாதிரியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து செமெட்டிக்காகவும் இருக்கும், சிம்பாலிக்காகவும் கொடுப்பாங்க, இல்லை ஃபிகரோடைய அனாலிசிஸ்லையும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து அனாலஜி. அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸ் வந்து செட் ஆஃப் த குரூப்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து கிராவிட்டியும் கொடுப்பாங்க, ஃபோர்ஸும் கொடுப்பாங்க, வெலாசிட்டியும் கொடுப்பாங்க, மொமெண்டத்தையும் கொடுத்துருவாங்க. இந்த ஃபோர்ஸோட ரிலேட் ஆகக்கூடியது என்னது? ஃபோர்ஸ் ஈக்குவல்னா மொமெண்டம் அண்டு வெலாசிட்டி தான் ஃபோர்ஸு. ஆனால் அங்கே இனர்ஷியன்னு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா? இந்த 4வது ஆப்ஷனுக்கு கூடிய அந்த இனர்ஷியா வந்து நாட் ஒன்னாக இருக்கும். சரிங்களா? இது இருக்கக்கூடிய 3மே ஏதாவது ஒரு ரிலேஷனில் இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து டொமேட்டோ அப்படின்னு எடுத்துக்கும் போது டொமேட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வெஜிடபிள்ஸில் சேரும். இந்தாட்ட வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கேரட்டு, பீன்ஸ், பீட்ரூட் இந்த மாதிரி இருக்கிறது கொடுப்பாங்க. நிலத்துக்கு மேலே விளையக்கூடியதும் நிலத்துக்கு உள்ளே விளையக்கூடிய
கிழங்கு வகைகளையும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் சீரீஸ் தான். சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் இருக்குது 1 2 3ன்னு இருக்குன்னா அடுத்த சீரீஸ் என்ன, இது வந்து 1 +1 இருக்குது, இல்லை 2 + 2 இருக்கும், இல்லை 3 + 3 இருக்கும், இல்லை 5 + 5 அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் ஜம்பிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று உங்களுக்கு நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டேபிள்ஸை வச்சு நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணி அந்த போடக்கூடிய தான் அந்த சீரீஸ் கம்ப்ளீஷன். இது வந்து ஆல்பபெட்டிக் சீரீஸ்லேயும் இருக்கும். அடுத்து வந்து ஆல்பா அண்ட் நியூமெரிக் சீக்வென்ஸ்லேயும் இருக்கும். இது வந்து ஒரு ஃபசில்ஸ் பேஸ்டு கொஷின் தான். ஓகே, அடுத்து வந்து ரேங்கிங் அண்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்கிங் அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் வந்து 13th பொசிஷனில் இருந்தால் அப்போ லாஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் எங்கே இருப்பான், அப்போ மொத்தம் கிளாஸில் வந்து மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து டைரெக்ஷன் அண்ட் பொசிஷனை வந்து டைம் சீக்வன்ஸை பொறுத்து நம்ம வந்து வெயிட்டு லாஸ் அந்த கம்பன்சேஷன் பண்ணிப்போம். சரிங்களா? இது வந்து ரேங்கிங் அண்ட் ஆர்டரில் இருக்கும். அடுத்து வந்து ஆல்பா அரித்மெட்டிக்கல் ரீசனிங். ஓகேவா? அரித்மெட்டிக்கல் ரீசனிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபல்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பேஸ்டு, அப்போ ப்ளஸ்ஸு, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி ஈக்குவல், இந்த மாதிரி பற்றி நம்ம வந்து ஸ்டடி பண்ணக்கூடியது தான் இந்த அரித்மெட்டிக்கல் ரீசனிங். ஸோ அடுத்து வந்து லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலோசிசம், லாஜிக்கல் டிடக்டிவ் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுவாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து ஓகே ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ நியூட்டனுடைய தேர்லா எவ்ரி ரியாக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு சேம் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அதே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூஷன்லேயும் வந்து இஸ் எ நெகட்டிவ் வேல்யூ, சேம் ரியாக்ஷன் அப்படின்னு எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சைலோசிசம். அடுத்து ஃபசில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் பேஸ்டில் இருக்கும், பாக்ஸ் பேஸ்டு இருக்கும், அண்டு மந்த்து பேஸ்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃப்ளோர்னால் இப்போ 8 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா 8 ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து கீதா இருக்காங்கன்னா அப்போ 6th ஃப்ளோரில் யார் வருவாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துடுவாங்க. நீங்கள் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து 1ஆம் நம்பர் பாக்ஸ் வந்து 6th பிளேஸில் இருந்தால் அப்போ 5th பிளேஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படின்லாம் கேட்பாங்க. அதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிவன் டேட்டாவை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணிங்கன்னா இந்த லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக் ரீசனிங் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர், சர்க்குலர் அண்டு ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? சீட்டிங் அப்போ வந்து ரவுண்ட் டேபிள் உட்காந்துருப்பாங்க, இல்லை ரோ பேஸ்டு உட்காந்துருப்பாங்க, நார்த்து, சவுத், ஈஸ்ட் எந்த டைரக்ஷனில் அவங்க உட்காந்துருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்து வந்து வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து வென் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் விஷுவலி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செட்டைன் கொடுத்துடுவாங்க. இப்போ வந்து மென் இருக்கான்னா அவன் வந்து 2 வேலையும் செய்யலாம். ஒன்று வந்து பெயிண்டிங்கும் பண்ணலாம், ஒன்று வந்து டாக்டராகவும் இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இவங்க 2 பேரும் அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து கிரிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் இது இருக்கும். டிசிஷன் மேக்கிங் அண்ட் சிச்சுவேஷன் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? டிசிஷன் மேக்கிங் அண்டு சிச்சுவேஷன் ஜட்ஜ்மெண்ட் இது இருக்கும். அடுத்து வந்து டேட்டா சஃபிஷியன்ட், எவால்வேட் ப்ரொவைட் த இன்ஃபோ எனஃப் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போ வந்து டேட்டா சஃபிஷியன்ட்னா கொடுத்துருக்கிற டேட்டா வந்து சில நேரங்களில் வந்து போதுமானதாக இருக்காது அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போது வந்து அந்த டேட்டா சஃபிஷியன்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது அது வந்து டெசிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல் அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷுவல் சீரீஸ். ஓகேங்களா? விஷுவல் சீரீஸ் ஐடென்டிஃபைங் த நெக்ஸ்ட் ஃபிகர் இன் த பேட்டர்ன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க, சர்க்கிள், ஸ்டாரு, ஆஷு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து அந்த ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனான்றதை பற்றி நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறோம். அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த விஷுவல் சீரீஸ். அண்டு மிரர் அண்டு வாட்டர் இமேஜ். ஓகேவா? சிமெட்ரி அண்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஓகேங்களா? ஸோ மிரரில் வாட்டர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்டிவ், மிரரை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரியாக இருக்கும். ஸோ இதுக்கான கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பேப்பர் ஃபோல்டிங், கட்டிங். ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க தான் நம்ம இஸ்ரோ எக்ஸாமில். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படி அது விஷுவலைஸ் பண்ணுறாங்க அந்த ஷேப் ஆஃப்டர் த ஃபோல்டிங் ஆர் பஞ்சிங் த பேப்பர். ஓகேங்களா? இப்போ வந்து
ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பேப்பரை வந்து நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் ஸ்கொயராகவும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஒன் சைடில் நீங்கள் ட்ராயிங் பண்ணிங்கன்னா அடுத்த சைடில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஓகேங்களா? பேப்பர் ஃப்ளோடிங் அண்டு கட்டிங். அடுத்து வந்து க்யூப் அண்டு டைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ க்யூப் இருக்குன்னா அந்த க்யூபோடைய ஒரு பக்கம் 5 இருந்துச்சுன்னா அடுத்த பக்கம் என்ன இருக்கும்? அப்போ க்யூபோடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கங்களையும் கூட்டுத்தொகை வந்து 3வது பக்கத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போங்கன்னா அந்த அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எம்பெடட் ஃபிகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. ஹிடன் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸில் இந்த ஃபிகர் தான் இது வருதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் வந்து எம்பெடட் ஃபிகர். அண்டு ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிஷிங் அண்ட் இன்கம்ப்ளீட் பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, ஒரு டயக்ராம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து ரிமைனிங் வந்து இந்த டயக்ராமை ஃபிக்ஸ் பண்ணால் இது கம்ப்ளீட் ஆகிடும்ன்றதை நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இருக்கும். இந்த ஒரு இந்த 3 டாப்பிக்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா இது இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓடைய எக்ஸாமுக்கு வந்து இந்த ரீசனிங் வந்து இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கவர் பண்ணினாலே எனஃப் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஓரியன்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஸ்ரோடைய சயின்டிஸ்ட் பார்ட் பியில் வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து நியூமெரிக்கல், டைக்ராமெட்ரிக், அப்ஸ்ட்ராக்ட் அண்டு டிடக்டிவ் ரீசனிங். அண்டு செப்டம்பரில் வந்து எஸ்ஏடிபி டெக்னீஷியன் ஏவி ஃபோக்கஸ் ஆன் த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் டாபிக் லைக் த கிளாக், கேலண்டர்ஸ் அண்டு நான் வெர்பல் சீரீஸ். ஓகேங்களா? அடுத்து இஸ்ரோ அசிஸ்டண்ட் வந்து கிளர்க் லெவல் போஸ்ட்டில் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து இது பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து டாபிக் வந்து இஸ்ரோவுடைய டாபிக். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.